ஆ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருக்கு. நல்லா அருமையா இருந்ததுங்க. மக்கள் நல்லா கண்டிப்பா இதை விரும்பி பார்ப்பாங்க. இது வெற்றி படமாக அமையும். எங்களுடைய அருமையான நடிப்பு, எல்லாமே அருமை, எல்லாமே சூப்பர். இது வரைக்கும் தமிழ் படம் பார்க்காத அளவுக்கு இது ரொம்ப சிறப்பு பண்ணியிருக்காங்க. அதுல சந்தேகமே இல்லை. எங்களுடைய சார்பாக இந்த படத்தை வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். டேக் கேர். நன்றி நன்றி. நான் ரொம்ப பெரிய சூர்யா ஃபேன். ஸோ கண்டிப்பா வரணும் ரொம்ப 1 வீக்கா கேட்டுட்டு இருக்கேன் அப்பா கிட்ட டிக்கெட் வாங்கன்னு. ஸோ வந்தோடனே ஃபர்ஸ்ட் அதான் வந்து இல்ல டெரரா இருந்தாலும் அவர் சூர்யா சார் தானே. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவல்ஸ்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் லைக் சாங்ஸும் சூப்பரா இருக்கு. செம சார், ரொம்ப சூப்பர் சார். நாங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ இன்னும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப 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 என்ன சொல்றது, அது எப்படி ஏற்றுக்குதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா செம. அவரெல்லாம் அச்சுக்கவே முடியாது சார் உண்மையாலுமே. அந்த பைரவன் கிரேபியன் ஒரு படம் இருக்குல்ல, அது அது மாரி இந்த நிறைய படம்லாம் வந்திருக்குல்ல, அது போல இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவி இருக்கு சார். பாகுபலி பார்த்த ஒரு பூரிப்பு இந்த கங்குவாக்கு வரும். அந்த பாசிட்டிவிட்டி ஹோல் ஆடியன்ஸ்க்கும் தெரிஞ்சது. படம் பார்க்குற ஒரு ஃபீல் இல்லை, நம்மள அந்த வேர்ல்டுக்கு எடுத்துட்டு போற ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. கூட்டம் கலையாம கடைசி மினிட் வரைக்கும் எல்லாரும் வந்து அதே எனர்ஜி லெவலோடு இருந்தாங்க. அதெல்லாம் வைபா இருந்தது. அந்த 1 இயர் அந்த ஒரு வைப்லயே வச்சிருந்தாங்க. ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அதே வைபை மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்க. ரியலி நல்லா இருந்தது. கெட்டப் வந்து உலகத்தரமான ஒரு கெட்டப். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நம்மளுக்கு தமிழ் படங்களுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமா இது இருக்கும். ஆக்சுவலா இந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைபிளா இருந்துச்சு அவரோட கேரக்டருக்கு. ராதர் தென் எனி அதர் ஹீரோ, அவரோட கேரக்டருக்கு வந்து அந்த பாட்டு வந்து ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. எல்லாருமே உற்சாகமா இருந்தோம். நான் இது வரைக்குமே நான் கேட்டதே இல்லை சார். மியூசிக்கும் ரொம்ப தடாப்புல மியூசிக் சூப்பரா இருக்கு. அதான் அலரும் அப்படியே. ஆனா தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும் சார். இது மற்றபடி இந்த சிடி இதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கு. வேஸ்ட் டைம் ஆஃப் த வேஸ்ட். புரியுதுங்களா? உங்களை மொபைல் ஃபோன்ல பாக்குறோம்ல, இதெல்லாம் வேஸ்ட். சும்மா ஹெட்செட்ல எதுல பார்த்தா சரி, அந்த டால்பியோட பார்த்தா தான். இந்த தியேட்டர்ல போய் பார்த்தா படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். வேற டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் எடுத்திருக்காங்க. இந்த இங்கிலீஷ் படம் எடுப்பாங்கல்ல, அது போல. அந்த பைரவன் கிரேபியன் ஒரு படம் இருக்குல்ல, அது மாரி இந்த நிறைய படம்லாம் வந்திருக்குல்ல, அது போல இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவி இருக்கு சார். செம சார், ரொம்ப சூப்பர் சார். நாங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ இன்னும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப 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 என்ன சொல்றது, அது எப்படி ஏற்றுக்குதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா பயங்கரமா கெட்டப். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல. நாங்கள் காஸ்டியூமா ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் நேரில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். நாங்கள் இந்த படத்துல ஒர்க் பண்ணுமேன்றது ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்கு. ஹார்டா போச்சுன்னு சொல்ல முடியாது சார். ரொம்ப ஜாலியா தான், எல்லாமே நல்லா ஜாலியா போச்சு. கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. பட் எல்லாம் வந்துட்டு அவங்க ஒர்க் அவங்க கரெக்டா பார்த்தாங்க. செம. அவரெல்லாம் அச்சுக்கவே முடியாது சார் உண்மையாலுமே. அவங்க தம்பி சொன்ன மாதிரி டான்ஸ் வராது, ஆக்டிங் வராது, அந்த மாதிரி சொன்னவர் அப்படியே ஆப்போசிட்டா கொண்டு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு டான்ஸ், அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் வந்து சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் இதெல்லாம் சொன்ன மாதிரி அவர் இன்னும் எல்லாம் மக்களுக்கு இன்னும் எடுத்து காட்டணும். இன்னும் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் எடுத்து காட்டணும் தான். மாபெரிய வெற்றி வரணும். நாங்க கண்டிப்பா எல்லா மாபெரிய வெற்றி உலக லெவலில் ரொம்ப வெற்றி வரணும் தான் நாங்க ரொம்ப இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஆக்சுவலா வந்து ஒரு ட்ரைபல் மூவியா தான் இருக்கும்னு நினைச்சோம். பட் ஆனா இங்க வந்து இன்னொரு சூர்யா, அவர் வந்து மாடர்ன் ஏஜ்ல இருக்கிற மாதிரி எல்லாம் இந்த பாசஸ்ல தான் இருந்தது. மியூசிக் பயங்கரமா இருந்தது ப்ரோ. டிஎஸ்பி மாஸ் பண்ணிட்டாரு. எப்படி சொல்றது, ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நாங்கள் வந்திருக்கோம். தென்கனிக்கோட்டை கர்நாடகா கிட்ட, தமிழ்நாடு பார்டர், அது டெட் எண்ட். அது தென்கனிக்கோட்டை ஒசூர் கிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். நாங்கள்லாம் ஒரு 15 பேர் வந்தோம். எல்லாரும் இப்போ அங்கே இருக்காங்க. நாங்கள் வர்றதே ஒரு 8 o'clock ஆயிடுச்சு. சூர்யானோட என்ட்ரி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணோம். அவர் எங்களுக்கு மேலே வச்சிருக்கிற ரெஸ்பெக்டும் சரி, நாங்கள் அவர் மேலே வச்ச பாசமும் சரி எப்பயுமே குறையாது, இன்னும் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கோம். அவர் இவ்வளோ வருஷம் அவரை எல்லாரும் ட்ரோல் பண்ணியிருக்காங்க, எதேதோ பேசியிருக்காங்க. ஹைட்லேருந்து வச்சு எல்லாமே, படத்தில் ஃப்ளாப்லேருந்து எல்லாமே பேசியிருக்காங்க. எல்லாருக்குமே இதே மாதிரி தான் 2014 அவரை வந்து 2020 வரைக்குமே ரொம்ப இதாக கேவலமாக பேசினாங்க. எல்லாத்துக்கும் சூரரை போட்டுற அந்த ஒரு படம் பதில் சொல்லிச்சு, ஜெய்பீம் பதில் சொல்லிச்சு.
என்ன எங்களோட கெட்ட நேரமோ இல்லை கடவுள் ஆசீர்வாதமோ தெரியல, அது ஓடிடியில் வந்துருச்சு. அது கவலையாக இருந்தது. சரி, ஓகே, அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். மிகப்பெரிய ரீச் ஆனது, நேஷனல் அவார்டு வரைக்கும் கொண்டு போனது அந்த படம். எல்லாரும் ஃபீல்ட் அவுட்னு சொன்னவரை அந்த சுதா கொங்காரா மேம் வந்து அவரை தூக்கி வச்சு நிறுத்தினாரு. அவங்களுக்கு எப்பயுமே நாங்கள் எங்களோட கிருஷ்ணகிரி மாவட்ட சூர்யா நற்பணி மன்றம் சார்பாக எப்பயுமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறோம். டிராப் எதுவும் ஆகாது பிரதர், கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா எடுக்கும். ஏன்னா 2D என்டர்டைன்மெண்ட் வந்தது, கண்டிப்பா வரும். மறுபடியும் சுதா கொங்காரா இணைவாங்க, வருவாங்க. சில கமிட்மெண்ட்ஸ்னால தள்ளி போயிட்டு இருக்கு. 100% வரும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நல்ல வரவேற்பு வரும். உண்மையிலே ரொம்ப நல்ல வரவேற்பு வரும். ஹாப்பியா இருக்கு. ஆமா, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசினாரு. ஆனா இவர் அவர் மேல வச்சிருக்கிற மரியாதைக்கும் இவர் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சீனியரா, அவருக்கு எல்லாருக்குமே இவர் வந்து ரஜினி சார் வந்து இவர் எல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க இவங்க எல்லாம். இவர் வந்து எப்பயுமே அவருக்கு மரியாதை கொடுக்குற ஆளு. சூர்யானா கேரக்டர் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் எவ்வளவு நல்ல விஷயம் பண்றாரு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவர் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. அவர் எப்பயுமே சமுதாயத்துக்கும் அன்பான ஃபேன்ஸ்க்கும் மக்களுக்கும் எப்பயுமே அவர் துணை நிற்பாரு. அது வந்து நாங்க நம்புறோம். அவரு ரஜினி சார் கிட்ட இது இது வேட்டையன் போஸ்ட்பான் ஆனதும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். அவரு ஒரு டைலாக் சொன்னார் ஆடியோ லான்ச்ல, எது ஒரு விஷயம் நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு அவர் சொன்னாரு. அது வரை அவர் இன்டைரக்டா சொல்றாரு, எல்லாமே நல்லதுக்கு தான், எல்லாமே கடவுள் ஆசீர்வாதம் எப்பயுமே அவருக்கு இருக்கும், எங்களுக்கும் இருக்கும், எங்களோட ஆசீர்வாதமும் அவருக்கு இருக்கும். அந்த நடிப்புக்காக மட்டும் இல்லாம அவரோட கேரக்டருக்காகவே அவர் வந்து சும்மா எல்லாரையும் படிக்க வைக்க ஒரு இப்போ நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், யாருமே இப்போ நம்ம அப்பா அம்மா எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க கடன் எல்லாம் வாங்கி. ஒருத்தரை படிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அவர் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 மாணவர்களை படிக்க வச்சிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியும். அவரு எப்பயுமே அந்த கேரக்டருக்காக நான் வந்து எப்பயுமே நாங்க எல்லாருமே அன்பான ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் கூட நிற்போம். ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க, அவர் தொடர்ந்து ஃபிளாப்ஸ் கொடுக்கும்போது அப்பயும் அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அப்படியே தான் இருந்தது. அதுதான் உண்மையான ஃபேன் பேஸ். நாங்க எப்பயுமே அவருக்காக சப்போர்ட்காக எப்பயுமே நிற்போம். அது நாங்க ஷூரா சொல்லிக்கிறோம். ஆமா, வந்திருக்கு சார் இந்த படம். ஆக்ஷன் படம்னு சொல்லாம அவர் நடிப்புக்கு தீனி போடுற டைரக்டர் கிடைக்கல பிரதர். உண்மையானவே என்ன ப்ராப்ளம்னா, நீங்க வேணும்னா ஒரு கோரியோகிராஃபர் ஒரு அப்படியே எடுத்து பாருங்க, ஒரு பயோகிராஃபி பாருங்க. எல்லாருமே சூர்யா என்ட்ரி ஆகும்போது எல்லாருமே புது டைரக்டர் வந்தாங்க. அப்போதான் பீக் டைரக்டரா அவங்க மாறினாங்க. அப்போதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமே ஹரி சார் ஆகட்டும், பாலா சார் ஆகட்டும், எல்லாருமே பாலா சார் வந்து சூர்யா கேவி ஆனந்த் ஐயன், அது வந்து மிகப்பெரிய திருப்பு முனை. அது முருகதாஸ், எல்லாருமே சொல்றேன், அவங்க வந்து திருப்பு முனை. அவங்களும் அந்த டைம்ல growth ஆற டைம் அது. அவங்க வந்து அவங்களுக்கான கரெக்டான தீனி அமைச்ச சூர்யா சார் தான். இப்போ எல்லாருமே எடுத்துட்டாங்க, எல்லாருமே எதேதோ எடுக்கிறாங்க ஸ்டோரி சம்பந்தமே இல்லாம. ஆனா அவருக்கு கிடைக்கிற டைரக்டர், நல்ல தீனி போடுற டைரக்டர் அவருக்கு கிடைக்கணும். சுதா கொங்கரா மாதிரி டைரக்டர், அந்த மாதிரி இவரு எல்லாமே இவரை மாதிரி நடிகர் பிரதர். நீங்களே யோசிச்சு பாருங்க, அவர் வந்து எப்படி இருந்தாரு சில டைம். மாதிரி ஒரு பையன் சிரிக்க கூச்சப்படுவான்ற பையன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான். அது எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன். இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் இப்பயுமே நான் வந்து எங்க வீட்டுல தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து அவரோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயுமே அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், அவரோட தம்பியா நான் பெருமையா சொல்லிக்கிறேன். நான் இப்போதுமே ஒரு ஸ்மோக் பண்ண கிடையாது, ஒரு ஆல்கஹால் டச் பண்ண கிடையாது. ஏன்னா அவரோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அவரை மாதிரி நான் இருக்கணும்னு ஒரு விருப்பம். அது எப்படியே நான் எப்பயுமே கடைபிடிப்பேன். இந்த வீடியோவை அவர் பார்த்தாரானா சத்தியமா அவரை நான் இப்போ ஒரு சில நாட்கள்ல மீட் பண்ண போறேன். அப்போ நான் இந்த வார்த்தை அவர்கிட்ட சொல்ல போறேன். அவருக்கு உண்மையிலே பெருமையா இருக்கும்னு நான் நம்புறேன். பிரதர் அது எப்படி உண்மை அது அவரு ஆமா 7 வருஷமா அவரு படத்துக்கே அவரு பண்ண கிடையாது. அவரு வருஷத்துக்கே அவரு கடைசியா எனக்கு தெரிஞ்சு நடிச்ச படம் ஸ்மோக் பண்ணது வந்து வாரணமாயிரம் தான் லாஸ்ட். அதுக்கப்புறமா அவர் ஸ்மோக் பண்ண சீன் எதுவும், அதுக்கப்புறமா வாரணாயிரம் படிச்சாரு, சூரரை போட்டுலாம் அடிச்சாரு, அந்த சீன் டிலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து ரோலெக்ஸ், ஏன்னா அவருக்கே தெரியும் இப்போ வந்து அவரு நல்ல வாழ்க்கையில அவர் நல்லவரன்னு எல்லாருக்குமே தெரியும் பிரதர். இப்போ அந்த கேரக்டருக்காக அவர் மாறினார் இல்லையா, அதுதான் பெரிய விஷயம்.
எல்லாரும் இது என்ன சொல்லுவாங்க, அது சிஜி பண்றாங்க, டிஏஜிங் பண்றாங்க. ஆனா நீங்க பார்த்திருப்பீங்க, சூர்யா சார் வந்து சூரரை போற்றுல அவர் எப்படி வெயிட்டை குறைச்சாருன்ட்டு 1 மாசம் 2 மாசம் குக்கும்பர் சாப்பிட்டே மனுஷன் வெயிட் குறைச்சாரு. இதே மாதிரி தான் அவர் எப்பயுமே டெடிகேஷன். அவர் வந்து ஒரு ஆக்டிங்ன்றதை அவர் வந்து ஒரு டெடிகேட்டடா பாக்குறாரு. அந்த பேர் அவர் எப்பயும் காப்பாத்தும். இன்னொன்னு, அவர் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாமே அவர் எப்பயுமே காப்பாத்தும் பிரதர், எப்பயுமே காப்பாத்தும். கடவுள் ஆண்டவன் அவருக்கு துணையா இருப்பார். நாங்க எப்பயுமே ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதான் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல போகணும்னு எதிர்பார்க்கிறோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே இதுல பார்க்கணும். ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ணனுக்கு வசம் தான் வந்தோம். விஐபி டிக்கெட்லாம் பிடிச்சின்னு வந்தோம். எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு.